வணக்கம் நண்பர்களே. சண்டை சேவல் கால்களில் வந்து நெப்பேடுன்றது வெயில் காலத்தில் ஹீட் அதிகமான வரக்கூடிய ஒரு சின்ன நோய் அது. அந்த நோயை பாருங்கள், காலில் வந்து செவந்து போய் ஒரு மாதிரி ஒரு 1 2 3 4 பட்டி வந்து இது முதல் பட்டியில் மட்டும் இருந்துச்சு. அப்படியே நாளாக ஒரு 2 3 4 பட்டிக்கு பரவுது. அந்த பட்டி மட்டும் தூக்குது பாருங்கள், கேப் அதிகமாக இருக்குது. இது அப்படியே இப்போ இந்த ஸ்டேஜ்லேயே மருந்து போட்டு இதை குணப்படுத்தாமல் விட்டுட்டோம்னா இது கால் ஃபுல்லாக செவந்து கால் ஃபுல்லாக வீங்கிடும். இதுலேருந்து நீர் வடிய ஆரம்பிச்சிடும். சேவல் அப்புறம் ப்ரீடுக்கே உதவாத அளவுக்கு கால் நடக்க முடியாமல் சேவல் இறந்துடும். இதை இப்போவே ஆரம்பத்திலே சரி பண்ணிடணும். இதுக்கான மருந்து எப்படி தயார் பண்ணுறதையும் நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்கிறேன். அதை எப்படி போடணுன்றதையும் உங்களுக்கு இன்றைக்கி சொல்கிறேன். சிறந்த மருந்து தயாரிக்கிறது இது வந்து 100% சரியாகும். நீங்கள் பாருங்கள், ஒன்றுமே இல்லை. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு எலுமிச்சம்பழம் முழுசாக சாறு எடுத்துருக்கோம். சாறு எடுத்துகிட்டு இப்போ கேஸை கொஞ்சம் பற்ற வச்சுக்கிறேன். கல்லுப்பு 1/4 ஸ்பூன், ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு 3/4 ஸ்பூன் பார்த்தீங்கன்னா பூங்காவின்னு சொல்லுவாங்க, ரெட் ஆக்சைடு. நாட்டு மருந்து கடையில் பூங்காவி காவின்னு கேட்டால் கூட தருவாங்க. ஒரு 10 ரூபாய்க்கு 20 ரூபாய்க்கு வாங்கினாவே போதும் தாராளமாக. இந்த மாதிரி போட்டுட்டு அடுப்பை வந்து ரொம்ப கம்மியான அனலில் வச்சுக்கிங்க, கிண்டிங்க. ஒரு பேஸ்ட் மாதிரியான பதத்துக்கு வந்துடும் பாருங்க. எலுமிச்சம்பழ சாறு ஒன்று, கொஞ்சமாக கல்லுப்பு, மஞ்சத்தூள் கொஞ்சம், ரெட் ஆக்சைடு அதாவது பூங்காவி, இந்த மூணுத்தையும் கொஞ்சம் கம்மியான தீயில வச்சு இந்த மாதிரி லைட்டாக ஹீட் பண்ணால் போதும். ஆஃப் பண்ணிக்க வேண்டியதான். பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் லைட்டாக ஒரு பேஸ்ட் அந்த ஆயின்மெண்ட் பதத்துக்கு வந்துடும். இதை எடுத்து சேவலுடைய காலை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு ஒரு லேசாக வெது வெதுப்பான வெந்நீரில் சேவலுடைய காலை நல்லா கழுவிட்டு அதில் நல்லா கையை வச்சு அப்ளை பண்ணாலும் சரி, இல்லை பழைய பல்லுவில் இருக்கிற ப்ரஷ் வச்சு அப்ளை பண்ணாலும் சரி. தொடர்ந்து இது ஒரு நாள் விட்டு ஒரு நாளோ இல்லை 2 நாளைக்கு ஒரு முறையோ போடும்போது கண்டிப்பாக 100% சரியாகும். இப்போ சேவலுக்கு காலில் மருந்து எப்படியா போடுறன்றதையும் பார்க்கலாம் வாங்க. இது கொஞ்சம் வெது வெதுப்பான வெந்நீர். இதை வந்து கால் ஃபுல்லாக முதல்ல கழுவிடுங்க. இன்னொரு காலையும் போட்டிங்கன்னா மேற்கொண்டு வராமல் இருக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்க இந்த மருந்து இதை அப்படியே பல்லில் வைக்கிற ப்ரஷ் இருந்தால் நல்லா போட்டு தேய்ச்சி கூட கழுவலாம். இல்லை இதில் அந்தளவுக்கு இன்னும் காலில் அழுக்கோ டஸ்ட்டோ எதுவும் இல்லைன்றதால் நம்ம அப்படியே பண்ணுறோம். பாருங்கள், கையில் எடுத்து இப்படி நல்லா தடவணும். 2 கால்லையும், அந்த கால்லையும் சரி வராத கால்லையும் சரி 2 கால்லையும் ஒரே மாதிரி தடவிடுங்க. விரல் நல்லா அடி பாதம் பாருங்க எந்த அளவுக்கு எப்படி அப்ளை பண்ணியிருக்கோன்ட்டு. இந்த மாதிரி இப்போ இன்னைக்கு அப்ளை பண்ணிக்கிறேன்னா நாளைக்கு ஒரு நாள், அடுத்த நாள் கேப் விட்டு அதுக்கு அடுத்த நாள் போடலாம். இல்லை ரொம்ப அதிகமாக இருக்குன்னா ஒரு நாள் கேப் விட்டு ஒரு நாள் மறுபடியும் சுடு தண்ணி வச்சு நல்லா ஒரு வெது வெதுப்பான வெந்நீரில் கழுவிட்டு மறுபடியும் அப்ளை பண்ணி விட்டிங்கன்னா தொடர்ந்து ஒரு 3 முறை 4 முறை போடும்போது சீக்கிரமாக நெப்பேடு சரியாயிடும். இது சேவலையே கொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு நோய் தான். ஆனால் என்னன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சேவலை கொல்லும், ஒரேடியாக டக்குன்னு சாகாது. இங்கே பரவுனது அப்படியே கால் ஃபுல்லாக பரவும், இந்த கால் பரவும், சேவல் கால்லேருந்து நீர் வடியும், அப்புறம் நடக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படும், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இறந்துடும். இதை நம்ம ஆரம்பத்திலே பார்த்து மருந்து போட்டோம்னா இதில் ஒன்றும் பெரிய செலவுலாம் கிடையாது. ஈஸியான முறையில் வீட்டிலே நம்ம மருந்து செஞ்சு போட்டுக்கலாம். நன்றி.